அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி சார்பில் வரலாற்று சிறப்புமிக்க மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை ஏன் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம் நான் சொல்றேன்னா, இதுவரைக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக எத்தனையோ போராட்டம் எடுத்து நடத்திருக்கோம். அண்ணன் சீமான் தலைமையில எத்தனையோ போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிராக, அப்புறம் 8 வழிச்சாலைக்கு எதிராக, இன்னும் நிறைய போராட்டங்கள்லாம் எதுக்கும் நடத்தியிருக்கோம். ஆனா இந்த போராட்டம் எதுக்காக? வாயில்லா உயிர்களுக்கும் அண்ணன் சீமான் குரல் கொடுக்கிறாரு. இதுல இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்துல நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க, நிறைய பேர் இது சரி நல்லது, இந்த உயிர்களுக்காண்டி சீமான் பேசுறாரு அப்படின்னு தெரியாம நான் பாராட்டுறாங்க. அந்த இதுக்கு இதை பத்தி நம்ம என்ன பாக்குறோம்? நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த போராட்டத்தை எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க, தமிழ் தேசிய உணர்வாளர்கள்லாம் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அதுவும் இல்லாம இதை குறை சொல்றவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல விரும்புறோம் அப்படிங்கறதையும் இந்த காணொலியில பதிவு பண்ணிடுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அனைத்து கட்சிக்காரர்களும் அவங்க கட்சியை எப்படி வலுப்படுத்துறது, அந்த கட்சியில எப்படி உறுப்பினர்கள் சேர்க்கிறது, நம்ம பிரச்சாரத்தை எப்படி போடுறது, நம்ம கூட்டணி எப்படி அமைக்கிறது, எந்த கூட்டணியில இருந்தா நம்ம வெல்லலாம், அதுக்கு யாருக்கு எந்த பதவி கொடுக்குறது, இந்த சண்டை ஓடி இருக்கு. இந்த நேரத்துல ஒருத்தர் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுறாரு. யாருன்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கடந்த மாதம் மதுரை ராஜநகருங்கிற கிராமத்துல ஆடு மாடுகளின் மாநாடு நடத்தினார். அது எதற்காக? மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற தலைப்புல இந்த ஆடு மாடு மாநாடு நடத்தப்பட்டுச்சு. மேய்ச்சல் நிலங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் வில்லேஜ்னு எடுத்துட்டாலே எல்லா கிராமத்திலையும் மேய்ச்சல் நில புறம்போக்குன்னு நஞ்சை குஞ்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி மேய்ச்சல் நிலம்னு ஒரு புறம்போக்கு இடம் வச்சிருப்பாங்க. அது என்ன எதுக்காகனா கால்நடைகளை மேய்க்கிறதுக்காக அந்த இடத்த வச்சிருப்பாங்க. இப்போ கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இருக்கும், வேற சில மலைப்பகுதிகளில் மேய்ச்சல் நிலங்கள்னு அந்த மாதிரிலாம் மலைப்பகுதிகள் இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மதுரை நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு மார்ச் 4 அன்று ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அதாவது மலைகளில் உள்ள வனப்பகுதிகளில் மாடுகளை மேய்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருது. இதை எடுத்து பல விவசாய சங்கங்கள், அதுக்கப்புறம் மாடு மேய்ப்பவர்கள் இவர்கள்லாம் போராட்டம் நடத்தி அது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஐயாவை, ஒரு தேனியை சேர்ந்தவர், அந்த ஐயா கீதாரி மாடு மேய்ப்பாங்கல்ல, கிடை மாடு மேய்ப்பவர்கள் ஒருத்தர், அவர் மலையில மாடு ஏற்றி மேய்க்கிறாரு. அந்த டயத்துல அங்கே உள்ள வனத்துறை அதிகாரிகள் இந்த ஐயாவை கையை தள்ளி விட்டு அந்த வீடியோ கூட கீழே பதிவு பண்ற பாருங்க. இந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் 3ஆம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இந்த காணொலி எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த காணொலியை பார்த்த எல்லா தலைவர்களும் இந்த காணொலி சும்மா கடந்து போயிருப்பாங்க. ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது, என்னமோ நடக்குதுன்னு கடந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த எல்லாரும் மாதிரியும் கருதாம தேசிய தலைவர் எப்படி இயற்கை நண்பன் என்று வந்தாரோ அதே போல அண்ணன் சீமானும் இந்த விஷயத்தை தொலைநோக்கு பார்வையோட பார்த்தாரு. நம்ம எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவோ போராட்டம் பண்ணோம். அது எதற்காக போராட்டம்னா, வெளிநாட்டுக்காரை அவங்க மரபணு மாற்றப்பட்ட மாடுகளை இங்க கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அதுக்காக நாட்டின மாடுகளை ஃபுல்லாக அழிக்கணும், அதுக்கு என்னடா வழின்னு ஜல்லிக்கட்டை தடை செய்ய பார்த்தோம். அந்த மாதிரி கணக்கில் தான் இப்போ நாட்டு மாடே அடிக்கணுங்கிறதுக்காக மலையில மேய மாடுகளை ஃபுல்லாக மேயக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது அப்படித்தான் அண்ணன் சீமான் கருதிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். விஷயத்துக்கு வருவோம். அந்த கீதாரியை தாக்கப்பட்ட சம்பவத்தை அண்ணன் கருதி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கே நீ என்னையும் தடை விட்டாலும் சரி, நான் அவன் தடையை மீறி இந்த கீதாரி மகனோட நான் நிப்பண்டாங்கிற எண்ணத்தை கொண்டு அண்ணன் சீமான் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 3வது பெரிய கட்சி, 8% வாக்கு வாங்கி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சி. அந்த கட்சியோட தலைவர் நானே மலையேறி மாடை மேற்பண்டாங்கிறாரு. அந்த போராட்டத்தை போராட்டத்தோட உச்சகட்டம் இல்லையா? எந்த அரசியல் கட்சி தலைவர் இது வரைக்கும் இந்தியாவிலே கால்நடையை காண்டி நேரடியா மாடையே மேய்க்க சென்ற ஒரே தலைவன் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டம் பண்றது ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த போராட்டத்தை குறை சொல்றதுக்குனே ஒரு கும்பல் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, சீமான் பிற்போக்குத்தனமா பேசுறாரு. நம்ம இப்போ ஐடியில் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, எவ்வளோ தொழில்நுட்பங்கள்லாம் சேட் ஜிபிடி இந்த மாதிரி பெரிய தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துருச்சு, இன்னமும் சீமான் போய் கையிலே கட்டிக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கணும்ன்றாரு. இன்னும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமான் எப்போ எல்லாரும் படிக்கிறவங்களாம் எல்லாம் கையிலே கட்டிக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறா அப்படின்னு யாரையும் சொன்னாரா? அதல்ல. நாம் தமிழர் கட்சியின் நோக்கமே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, படிக்காதவரே இல்லா நாட்டை உருவாக்குவதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்று. இதே காங்கிரஸ் திமுக ஆட்சியில தான் 2006ஆம் ஆண்டு வனம் சார்ந்து வாழ்வோர் உரிமை அங்கீகரிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வனம் சார்ந்து வாழ்வோருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது பிற்போக்குத்தனம்னே இருக்கணும். சரி, இதை நீங்க சொல்றதுதான் பிற்போக்குத்தனம்.
இதுக்கு அடுத்து வருவோம். ஐநா மன்றம் வந்து உங்களுக்கு பிற்போக்குத்தனம் மன்றமா இதை கேட்குறேன். ஐநா மன்றம் அதிலே 2026ஆம் ஆண்டு வந்து கிடைக்காரர்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களுக்கான ஆண்டா 2026ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. இது இந்தியா உட்பட 20 நாடுகள் அங்கீகரிக்குது. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இதை விட்டுருவோம். சீமானன் வந்து சனாதானத்தை கொண்டு வர்றாரு, திருப்பி RSS கைக்கூலியா செயல்படுறாருன்றீங்களே, குலத்தொழில முன்னிறுத்துறாரு, மரத்துல ஏறி கல்ல இருக்கிறாரு, அப்புறம் மாடு மேய்க்க போறாரு. இது வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கான வாக்குகளை பிரிக்கிறதுக்காக சீமான் வந்து இப்படி வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்களே. நான் தெரியாம கேட்கிறேன், டென்மார்க்ல மாடு மேய்க்கிறாங்களே, அவங்க எல்லாம் என்ன போனாரா? இல்லை இது ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காங்கலாம் பழமரம்லாம் இருந்துச்சுன்னா இங்கே கல்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து நாடாரா? உங்களுக்கு தேவை வந்து சீமானனால குறை சொல்லணும். அதுக்கு நீங்க எந்த எல்லைக்கு வேணா போவீங்க. இது மாமன்னன் படம் வந்துச்சு. மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு? பன்னிக்குட்டி மேய்க்கிறாரு. அந்த பன்னிக்குட்டி மேய்க்கிறத நீங்க என்ன சொல்றீங்க? உதயநிதி நடித்த படத்தை பார்த்தீர்களா? இதுதான் சமூக நீதிக்கான திரைப்படம். திரையிலும் தரையிலும் சமூக நீதிக்காக உழைக்கும் ஒரே தலைவர் அண்ணன் உதயநிதி அப்படி இப்படின்னு சொல்றீங்க. இப்போ திரையில வந்து பண்ணி மேய்க்க வச்சா நல்லது. தரையில உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது என்னன்னு அண்ணன் சீமான் பேசினா அது உங்களுக்கு பிற்போக்குத்தனமா தெரியுதா? திமுகவோட சுற்றுச்சூழல் அணியில இருக்கிறவர், அவர் பேரு கூட நல்ல பேரு, கார்த்திகேய சிவசேனாதிபதி. இவர் வந்து சுற்றுச்சூழல் அணியில இருக்கிறவர். இவர் சொல்றாரு, காங்கேயம் மாடை தவிர மற்ற 80% மாடுகள் அனைத்தும் இந்த மேய்ச்சல் நிலத்தை நம்பிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது மட்டுமல்ல, இதே மாதிரி திமுக நிறைய அமைச்சர்கள், பேரை கூட சொல்றேன், கே நேரு, அப்புறம் KR பெரியகருப்பன், இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் அவங்க மாட்டு பண்ண வைக்காம இருக்காங்களா? இல்ல கே நேருலாம் பிகே நியூஸ்ல கொடுத்த பேட்டியிலே சொல்றாரு, என்ன என்கிட்ட 2000 மாடு வச்ச ஒரு பெரிய பண்ணையே இருக்கு, இதுல இருந்து நாங்க பால்லாம் உற்பத்தி பண்ணி வெளியே ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? இவங்க வந்து குலத்தொழில் ஆதரிக்கிறாங்களா? எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க வரணும்னு சொல்றாங்களா? நீங்க சொல்றதுக்கே வருவோம். எல்லாரையும் படிக்க வச்சோம்ன்றீங்க. இன்ன வரைக்கும் சுதந்திரம் வாங்கி 76 ஆண்டு காலம் ஆச்சு. இன்னமும் கல்வி கடன் கேட்கிற அளவுக்கு தான் மாணவர்களோட நிலைமை இருக்கு. மாதம் 1000 ரூபாய் மாணவர்களுக்கு தர நிலைமை தான் மாணவர்களோட நிலைமை இருக்கு. அது வந்து அதாச்சும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் பட்டதாரிங்கிறத சொல்றது 76 ஆண்டு காலம் ஆயும் இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோட திட்டம் போய்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இறுதியா இந்த காணொலி வாயிலா நாம் தமிழர் கட்சி சார்பா தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, மதுரை நீதிமன்றம் கொண்டு வந்த இந்த தடையை வந்து மேல்முறையீடு செய்து, தமிழ்நாடு அரசு சார்பாக மேல்முறையீடு செய்து இந்த தடையை நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்துல அப்படி அண்ணன் மேல வந்து அவதூறு வழக்குகளை போடாம, மாடு மேய்க்க போறதுக்கெல்லாம் வழக்குகளை போடாம, மணல் கொள்ளை அடிக்கிறவன், கல்குவரி அடிக்கிறவன் மேல வழக்கு போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான்